வணக்கம் நண்பர்களே. நாம் எல்லோருமே முருகப்பெருமானை வணங்குகிறோம். ஆனால் பல நேரங்களில் ஒரு கேள்வி நமக்குள் எழும். நான் கூப்பிடுவது முருகனுக்கு கேட்கிறதா, என் மீது அவருக்கு அன்பு இருக்கிறதா என்று. உண்மையில் முருகன் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் தன் அன்பை நேரடியாக வந்து சொல்லாவிட்டாலும் சில மர்மமான அறிகுறிகள் மூலம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உணர்த்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் இந்த 5 அறிகுறிகள் தெரிந்தால் நீங்கள் முருகனின் விசேஷமான அன்பை பெற்றவர் என்று அர்த்தம். அது என்னென்ன அறிகுறிகள்? வாருங்கள் பார்ப்போம். முதல் அறிகுறி தைரியம். முருகன் ஒரு போர் வீரன், தேவசேனாதிபதி. ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உங்களை சூழும்போது நீங்கள் மனம் உடைந்து போகாமல் திடீரென்று உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்கிறதா? இதை நான் பார்த்துக்கொள்வேன் என்ற துணிச்சல் வருகிறதா? அது உங்களது தைரியம் மட்டுமல்ல, அது அந்த ஞானவேல் உங்களுக்கு தரும் சக்தி. எங்கே பயம் நீங்கி அறிவுபூர்வமான தைரியம் பிறக்கிறதோ அங்கே முருகன் குடிபுகுந்து விட்டார் என்று அர்த்தம். முருகனின் அன்பு இருப்பவர்களுக்கு எதை கண்டும் அச்சமிருக்காது. இரண்டாவது, அடையாளங்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுக்கப் போகும்போதோ அல்லது மிகுந்த கவலையில் இருக்கும்போதோ தற்செயலாக ஒரு மயில் இறகு உங்கள் கண்ணில் படலாம், அல்லது எங்கிருந்தோ கந்தசஷ்டி கவசம் ஒலிக்கும் சத்தம் உங்கள் காதில் விழலாம். யாரோ ஒரு அந்நியர் போட்டு வந்திருக்கும் சட்டையிலோ அல்லது ஒரு வாகனத்திலோ வேல் சின்னத்தை பார்ப்பீர்கள். இவை எதுவுமே தற்செயலானது அல்ல. கவலைப்படாதே, நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று முருகன் உங்களுக்குச் சொல்லும் இரகசிய சிக்னல்கள் இவை. மூன்றாவது, மனித உருவில் வரும் முருகன். உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல், யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் திகைக்கும்போது உங்களுக்கு முன்பின் தெரியாத ஒரு நபர் திடீரென வந்து உதவி செய்வார். அந்த வேலை முடிந்ததும் அவர் மறைந்து விடுவார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை அல்லது அவர் செய்த ஒரு உதவி உங்கள் வாழ்க்கையையே மாற்றியிருக்கும். அடியவர்க்கு அடியவன் முருகன் தன் பக்தர்களை காக்க யாரோ ஒரு மனிதர் மூலமாக வந்து அந்த காரியத்தை முடித்துக் கொடுப்பார். இது அவர் காட்டும் மர்மமான அன்பு. நான்காவது, கனவுகள். சில நேரங்களில் உங்கள் கனவில் ஒரு வயதான முதியவர் அல்லது ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் தோன்றி உங்களிடம் பேசலாம், அல்லது ஒரு பிரம்மாண்டமான மலைக்கோயில் உங்கள் கனவில் வரலாம். அந்த கனவு முடிந்த பிறகு நீங்கள் எழுந்திருக்கும்போது உங்கள் மனம் அத்தனை லேசாகவும் ஒருவிதமான தெய்வீக வாசனையோடும் இருப்பதை உணர்வீர்கள். உங்கள் ஆழ்மனதில் முருகன் வந்து உங்களை ஆசிர்வதித்ததன் அடையாளம் இது. இது முருகனின் அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது என்பதற்கான மிகப்பெரிய சாட்சி. ஐந்தாவது, சரியான நேரத்தில் நடக்கும் அதிசயங்கள். நீங்கள் ஒரு காரியத்திற்காக போராடுவீர்கள், அது தள்ளிப்போய்க் கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் மிக எளிதாக அந்த காரியம் கைகூடும். அப்போதுதான் உங்களுக்கு புரியும், முன்பே இது நடந்திருந்தால் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கும், இப்போது நடந்ததுதான் மிகச் சரியானது என்று. தன் பக்தர்களுக்கு எது எப்போது கிடைக்க வேண்டும் என்பதை முருகன் தீர்மானிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் டிவைன் டைமிங் வேலை செய்ய ஆரம்பித்தால் நீங்கள் முருகனின் செல்லப்பிள்ளை என்று அர்த்தம். நண்பர்களே, இந்த 5 அறிகுறிகளில் ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் நீங்கள் முருகனின் அருளை பெற்றவர்தான். இதில் உங்களுக்கு எது நடந்திருக்கிறது? கமெண்டில் சொல்லுங்கள். அந்த முருகனின் வேல் உங்கள் அனைவரையும் காக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.